இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ போல் வெள்ளைச்சோறு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் அதனால் சாம்பார் வச்சாச்சு. முருங்கைக்காய் போட்ட சாம்பார். உங்கள்கிட்ட திறந்து காட்ட முன்னாடி ஒரு கலக்கி விட்டேன், இல்லைன்னா தண்ணியாக இருக்குன்னு சொல்லி இல்லை. அதனால் இப்போ பார்க்க நல்லா இருக்கலாம் முருங்கைக்காய் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கூட்டு வந்து முட்டைக்கோஸ் கூட்டு வச்சேன். இந்த கல்யாணத்தில் வைக்க மணிக்கு இந்த சிறுபருப்பு அப்புறம் தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி போட்டு வச்சேன். ஆனால் டேஸ்ட்டு வந்து என்ன இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்லானே. அதுக்கப்புறம் வந்து சுரைக்காய் கூட்டு நேற்று வச்சது கொஞ்சம் இருக்கா. அதுக்கப்புறம் ரசம் நேற்று வச்சது தான் கொஞ்சம் கிடக்கு. அதுக்கப்புறம் எப்போ போல் கடுங்காப்பி கிடக்கா. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழையது கொஞ்சம் கிடக்கு. அது காலையில் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து புளிப்பு ஏறின மாதிரி இருக்குது மத்தியானத்துக்கு. அதனால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேர்க்கடலை ஊற வச்சுருக்கேன்னா சாயங்காலம் காப்பிக்கு அவிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியல் தான் நான் ஒன்று எதிர்பார்த்தேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த டேஸ்ட் இல்லை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நம்ம சாப்பாடுண்ணே.